இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிற வேத பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 26 முதல் 34 வரைக்கும். மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 26 முதல் 34 வரைக்கும். இதில் 2 காரியங்களை இயேசு சொல்கிறாரு. மார்க்கு 4வது அதிகாரம் 26 முதல் 29 வரைக்கும் ஒரு காரியத்தையும், 30வது வசனம் முதல் 34வது வசனம் வரைக்கும் ஒரு காரியத்தை பற்றி பேசுகிறாரு. இது ரெண்டுமே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தான் பேசுகிறாரு. வேறு வேறு உவமைகளை ஆண்டவர் சொல்கிறார். 2 வித்தியாசமான உவமைகளை ஆண்டவர் சொல்கிறார். இந்த இடங்களில் தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத அவருடைய பிள்ளைகளுக்கு, சீஷர்களுக்கு, அங்கே இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார். தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? இப்போது தேவனுடைய ராஜ்யம் முதல் உவமையில் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு விதையை போன்றது. தேவனுடைய ராஜ்யம் ஒரு விதை போன்றது. அந்த விதை விதைச்சிட்டா போதும். நம்ம விதைச்ச ஆள் தூங்கிட்டு இருந்தாலும் விழிச்சிட்டு இருந்தாலும், அந்த விதையை கண்காணித்தாலும் கண்காணிக்க விட்டாலும் அது வளர்ந்துக்கிட்டே இருக்குது. நைட் நேரத்தில் கூட அது வளருது. அதை எப்படி வளருதுன்னு அந்த விவசாயிக்கே தெரியாது, விதைக்கிறவனுக்கே தெரியாது. அது எப்படி செடி ஆகுது, அது எப்படி கிளைகளை கொடுக்குது, பூ விடுது, எப்படி காயாகுது, அது எப்படி கனி ஆகுது அப்படின்னு தெரியாது. ஆனால் அது வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அது நம்ம பார்க்குறோமோ இல்லையோ அது வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இரவும் பகலும் அது வளருது. அதே போல் தான் தேவனுடைய ராஜ்யமும் அது விதைக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அது வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அது வளரச் செய்கிறவர் ஆண்டவர் தான். ஒரு மனுஷன் விதையை விதைக்க தான் முடியும். விதைச்சதுக்கப்புறம் அவங்க நல்ல மழையை எதிர்பார்க்கலாம், நல்ல சூழ்நிலை எதிர்பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் தான் அந்த விதையை வளரச் செய்கிறார். ஆண்டவர் மட்டும்தான் அந்த விதையை வளர வைக்க முடியும். மனுஷனால் வளர வைக்க முடியாது. மனுஷனுக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமை கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் கிடையாது. ஆனால் ஆண்டவர் விதையை வளர வைக்கிறார். இதில் விதை அப்படிங்கிறது தேவனுடைய வார்த்தை. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த உவமைகளில் 4 விதமான நிலங்களை பார்த்துருக்குறோம். அதில் 3 விதமான நிலங்கள் பிரயோஜனம் இல்லாத, கனி இல்லாத நிலங்களாக போயிடுச்சு. ஒரே ஒரு நல்ல நிலம் மட்டும்தான் நல்ல கனி கொடுத்துச்சு. 30, 60, 100 கனி கொடுத்துச்சு. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த கொஞ்சம் நல்ல விதை, நல்ல நிலம், அது எப்படி பவர்ஃபுல்லானது அப்படின்னு இங்கே ஆண்டவர் சொல்கிறார். கொஞ்சம் விதை நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டாலும் அந்த விதை அப்படிங்கிறது இங்கே தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. அந்த தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ளே விதைக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அது அவனுக்கே தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இரவும் பகலும் அந்த வார்த்தை வளர்ந்து அது நாளடைவில் பெரிதாகி அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமான ஒரு காரியமாக வளர்ந்து நிற்கிறத நம்மால் பார்க்க முடியும். நம்ம ஒவ்வொருவர் கூட நம்ம ஆண்டவருக்குள்ளே வரும்போது, ரட்சிக்கப்படும் போது நம்ம பெருசாக ஒரு எதிர்பார்ப்பெல்லாம் இல்லாமல் தான் இருந்திருப்போம். பெருசாக ஒரு மன மாற்றங்கள் இல்லாமல் இருந்திருப்போம். ஆண்டவருக்குள்ளே, சபைக்குள்ளே ஏதோ வந்திருப்போம், யாரோ கூப்பிட்டுருப்பாங்க, ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்திருப்போம். ஆனால் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தருடைய வார்த்தை நம்மளை வளர செய்து, குடும்பங்களில், தனிப்பட்ட வாழ்க்கையில், உறவுகளில், நம்முடைய குணங்களில், சுபாவங்களில் எல்லாவற்றிலும் கொஞ்சம் கொஞ்சமாக தேவன் விரும்புகிற ஒரு மாற்றத்தை கொடுத்து இதுவரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இப்போ நம்ம திரும்பி பார்க்கும்போது இத்தனை தூரம் நம்ம வந்திருக்கிறது ஒருவேளை நமக்கு வியப்பாக இருக்கலாம், ஆச்சரியமாக இருக்கலாம். நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் இப்படியெல்லாம் ஆண்டவர் செய்கிறாரு, நம்மளே ஆண்டவர் இப்படியெல்லாம் நடத்துகிறாரு அப்படிங்கிற விதத்தில், நம்ம ஆச்சரியப்படுற விதத்தில் நம்முடைய வாழ்க்கை இருக்கலாம். அது சாத்தியம்தான். ஏன்னா தேவனுடைய ராஜ்யம், ஆண்டவருடைய விதை, ஆண்டவருடைய வார்த்தை அது அவ்வளோ வல்லமை உள்ளது. அது ஒரு சின்ன காரியமாக இருக்கலாம். ஒரு சின்ன அடுத்த உவமையில் ஆண்டவர் சொல்கிறாரு,
கடுகு விதை, தேவனுடைய ராஜ்யம் கடுகு விதைக்கு ஆண்டவர் வந்து ஒப்பிடுகிறார். ஏன்னா கடுகு விதை வந்து ரொம்ப சின்னது, மிளகை விட சின்னது கடுகு. ரொம்ப கவனமாக பிடிக்கணும், இல்லை அது கைக்குள்ளே பிடிச்சா அது கையில் இருக்குதானே தெரியாது, அவ்வளோ சின்னது அது. அப்போது அந்த விதையை வந்து கீழே நிலத்தில் விதைக்கும் போது அது வளர்ந்து தோட்டத்தில் இருக்கிற மற்ற செடிகளை விட பெருசாகும் அப்படின்னு ஏசப்பா வந்து சொல்கிறார். அது பெருசாகிறது மட்டும் இல்லாமல் அதனோட கிளைகளில் மற்ற காட்டு பறவைகள் எல்லாம் வந்து இருக்க முடியும், தங்க முடியும், கூடு கட்ட முடியும். அது வந்து அந்த செடி வந்து வெயிலிருந்து பாதுகாக்க முடியும். அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து நிறைய உவமைகளை பயன்படுத்தி அந்த ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. கற்றுக் கொடுத்துட்டு சீஷர்களுக்கு அந்த சொன்ன உவமைகள் உபதேசங்கள் எல்லாவற்றுக்குமான விளக்கத்தை ஆண்டவர் வந்து தனியாக இருக்கும்போது கொடுக்குறார். இப்போ இந்த இடத்துல 2 காரியத்தை பார்த்தோம், 2 உவமைகளை பார்த்தோம். ஆனால் ஒரே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து மட்டும்தான், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து 2 உவமைகளை பார்த்துருக்குறோம். இதில் ஓவராலாக நம்ம பார்க்க முடிகிறது, ஒரு சின்ன காரியமாக இருக்கலாம் தேவனுடைய ராஜ்யம், ஒரு சின்ன காரியமாக இருக்கலாம், அதாவது ஒரு சின்ன கூட்டமாக இருக்கலாம், ஒரு நபராக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய ராஜ்யம் வந்து விலையேற பெற்றது, அது வல்லமை உள்ளது, அது சீக்கிரமாக பெருகும். தேவனுடைய ராஜ்யம் வந்து ஒரே நாளில் பெருசாகாது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வளரும், கொஞ்சம் கொஞ்சமாக வளரும். நம்ம ஆண்டவருக்காக செய்கிற காரியங்கள் வந்து அது சின்ன காரியமாக இருக்கலாம். ஒரு வேளை ஒருத்தர் 2 பேர் 4 பேர் 5 பேர் 10 பேர், இது கொஞ்சமான காரியமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வந்து அதை வளரச் செய்வார். அது நமக்கே தெரியாது, நம்ம அதை மறந்துருப்போம், அதை விதைச்சதே மறந்துருப்போம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர்ந்து அது ஆண்டவருக்காய் கனிக்கு கொடுக்குற நாட்கள் வரும்போது அது நமக்கு வியப்பாக இருக்கிறோம், ஆச்சரியமாக இருக்கும். இயேசு கிறிஸ்து வந்து ஒரே ஒரு நபர் தான் இந்த உலகத்தில் ஆண்டவரால் அனுப்பப்பட்ட ஒரே ஒரு மனிதர். அவர் வந்து ஒரு 12 பேரை தேர்ந்தெடுக்கிறாரு. அதுக்கப்புறம் 500 பேர் ஆகுது, அதுக்கப்புறம் 1000 ஆகுது, அப்புறம் லட்சங்கள் ஆகுது. அந்த ஒரு நபர் மூலிமா இன்னைக்கு கிறிஸ்துவம் வந்து நிலச்சிருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இயேசு கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவத்தை முறியடிக்கணும், கிறிஸ்துவத்தை இல்லாமல் ஆக்கணும் அப்படின்னு எத்தனையோ நபர்கள் ஜாம்பவான்கள் எழுப்பியிருக்கிறாங்க. சரித்திரத்தில் பேர் படைத்த நிறைய பேர் எழுப்பியிருக்கிறாங்க. கிறிஸ்துவத்தை எப்படியாவது மூழ்கடிச்சிடணும், கிறிஸ்துவம் இல்லாமல் போயிடணும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்களை இன்னைக்கு வரைக்கும் கொலை செய்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் அந்த விதை வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அது எங்கே வளருது, எப்படி வளருதுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் விதை வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நம்முடைய வேலை என்னென்னா வசனத்தை பேசணும், வசனத்தை பேசிக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை நமக்கு போதிக்கிற ஊழியத்தை கர்த்தர் கொடுத்துருப்பார் அப்படின்னா நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வசனத்தை பேசிக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை சுவிசேஷத்தை சொல்லும்படியான அழைப்பையும் வாய்ப்பையும் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் அப்படின்னா அந்த வசனத்தை பேசிக்கிட்டே இருக்கணும். நம்முடைய வேலை வசனத்தை பேசுவது தான் நம்முடைய வேலை. விதைக்க வேண்டியது தான் நம்முடைய வேலை. வளரச் செய்கிறது ஆண்டவர் வளருகிற வேலையை ஆண்டவர் பார்த்துக்குவார். அதனால் நம்ம சோர்ந்து போகாமல் நம்ம ஒரு வேளை நம்ம பண்ணுற ஊழியங்கள், நம்ம பண்ணுற ஆண்டவருக்காக செய்கிற காரியங்களை வந்து சின்னதாக இருக்கலாம், ஆனால் அது வல்லமை உள்ளது. நம்ம ஒரு 4 பேருக்கு ஊழியம் பண்ணாலும் 10 பேருக்கு ஊழியம் பண்ணாலும் அது ஒரு சின்ன காரியமாக இருக்கலாம், ஆனால் அது வல்லமை உள்ளது, அது வளரக்கூடியது. நிச்சயமாக அது வளர்ந்து பின்னாட்களில் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு காரியமாக வளர்ந்து நிற்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இந்த ஒரு விவசாயி வந்து விதை வச்சதுக்கப்புறம் அது வளரணும்னு சொல்லி ஜெபிக்கிறது இல்லை. ஏன்னா அது வளரும், அது வளரக்கூடிய தன்மையுடையது, அது நிச்சயமாக வளரும், அவருக்கு நிச்சயமாக தெரியும் அது வளரும் அப்படின்னு சொல்லி. அதுபோல் தேவனுடைய வார்த்தை தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம விதைக்கும் போது அது கொஞ்சம் கொஞ்சமாக வளரும், நமக்கே தெரியாமல் வளரும். நம்ம செய்கிற காரியங்கள் சின்னதாக இருக்கலாம், ஆனால் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் ஒரு பெரிய லெவலில் கர்த்தர் அதை வளர செய்ய போகிறார். அந்த செடியை
அந்த மரத்தை மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரங்களா கர்த்தர் மாற்றப் போகிறார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோடு, ஒரு தைரியத்தோடு நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற காரியங்களை, ஊழியங்களை உண்மையாய் கர்த்தருக்கு செய்ய தேவன்தாமே உதவி செய்வாராக. நம்ம நிறைய பிரயாசங்கள் எடுக்கலாம். ஒவ்வொரு ஊழியத்திற்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்காக நிறைய பிரயாசங்கள் எடுக்கலாம். ஆனால் கர்த்தர் வளரச் செய்யணும். கர்த்தர் வளரச் செய்யணும். அது கர்த்தரிடத்துல தான் இருக்குது. கர்த்தர் அதை பார்த்து கொள்வார். நம்ம வளரச் செய்கிறதற்கு நம்முடைய ஞானத்தை பயன்படுத்தி ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம அதுக்கு எதுவும் பெருசாக நம்ம பண்ண முடியாது. ஆனால் கர்த்தர் அதை வளரச் செய்கிறார். அது எப்படி வளருதுன்னு கூட நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதை வளரச் செய்கிறார். வளரச் செய்கிற தேவன் அவர் தான். நம்ம தேவனுடைய ராஜ்யத்திற்காக நம்ம செய்கிற காரியங்கள் ஒரு வேளை சைஸில் சின்னதாக இருக்கலாம், இல்லை எண்ணிக்கையில் சின்னதாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதற்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை, ஒரு வல்லமையை கொடுத்துருக்கிறார். நம்ம ஒரு மனிதருக்குள்ள அல்லது நமக்கு சுற்றி இருக்கிற ஒரு சிலருக்குள்ள தேவனுடைய ராஜ்யத்தை விதைக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்குது. நம்முடைய கடமை என்னென்னா வசனத்தை விதைக்கணும். சுற்றி இருக்கிற ஜனங்களுக்குள்ள வசனத்தை விதைக்கணும். வசனம் ஒரு வல்லமையுள்ள ஒரு ஆயுதம். அது வெறுமையாக திரும்பாது. வசனத்தை அவன் இருதயத்தில் போட வேண்டியது நம்முடைய வேலை. இரவும் பகலும் சோர்ந்து போகாமல் கர்த்தருக்காக வசனத்தை மற்ற ஜனங்களுடைய வாழ்க்கையில் விதைக்கிறதற்கு தேவன் நம்மை உற்சாகப்படுத்துவாராக, நம்மை நடத்துவாராக, நம்மை ஆளுகை செய்திருவாராக. இந்த வார்த்தையின் மூலியமாய் கர்த்தருடைய ராஜ்யம் எவ்வளோ வல்லமை உள்ளது, எவ்வளோ விலையேற பெற்றது, நமக்கு தெரியாமையே அது வளரக்கூடியது அப்படிங்கிறத நம்ம கவனித்தோம். அதே போல் நம்ம செய்கிற ஊழியங்களில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாட்களை நம்ம ஒவ்வொருவரும் பார்ப்பதற்கு, நம்ம செய்கிற ஊழியங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபர்களை, அப்படிப்பட்ட சூழ்நிலையை பார்ப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அதனால் நம்ம செய்கிறத ஆண்டவருக்காக உற்சாகமாக, சந்தோஷமாக, ஒரு நம்பிக்கையோடு செய்ய தேவன் நம்மை பலப்படுத்துவாராக. ஆமென்.